சார் நேற்று முன்னாள் பிளேனில் வந்தோம். ஜன்னல் ஓரமாக நம்ம சண்முகவேல் சார், நடுவில் நான், எனக்கு அப்புறம் ஒரு பையன், யாருன்னு தெரியாது. டேக் ஆஃப் ஆச்சு. இவர் அந்த டேக் ஆஃப் மயக்கத்திலேயே கண்ணாடி மேலே படுத்துட்டார், அப்படியே தூங்கிட்டார். இவன் என்கிட்ட எஸ்கியூஸ் மீனா பச்சை மாதிரி தான் இருந்தான். என்னப்பான்னு, சார் நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டான். பக்குன்னாச்சு. ஏறினவுடனே இவன் என்ன கேட்குறான்னு, இல்லை குடிக்க மாட்டேன், ஒரே ஒரு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னா. என்னப்பா உதவின்னு, பேசுகிற தலைப்பே வருது இல்லை விமானத்தில், என்ன உதவின்னு. ஒன்றும் இல்லை சார், இங்கே லிக்கர் தருவாங்க, 2 ரவுண்டு தான் கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, உங்களுடைய 2 ரவுண்டை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் எப்படியும் குடிக்க மாட்டீங்கல்ல. நான் உதவி தானே, சந்தோஷம் தானே. அவன் என்ன பண்ணான், என் கை என் உடம்பை தட்டி இவர் தூயினுக்கிறாரு சண்முகடிகள் சார், அவரே எழுப்பினான். எஸ்கியூஸ் மீ சார்னா. என்னப்பானாரு, நீங்கள் குடிப்பீங்களான்னு. அவன் பயந்துட்டார். அவர் அவங்ககிட்ட நான் பிறந்ததில்லை குடிக்கிறதில்லை பால் வாக்கு போல தராரு. அவன் அப்படியே விடலை. அதே 2 தான் தருவாங்க, உங்களது வாங்கி எனக்கு கொடுத்துட்டீங்களா ப்ளீஸ், இந்த ஹெல்ப் பண்ணுங்களேன்னு. இவர் பயத்திலே ஊன்னாரு. வந்தது சார். அதே மாதிரியே 6 ரவுண்டு. அதுக்கப்புறம் அவன் காமிச்சான் பாருங்க ஒரு அலப்பறை, பின்னி எடுத்தான், எழுந்துக்கிறான். அந்த ஃபுட்ராலி நடுவில் கிராஸ் பண்ணவே முடியாது, அதில் எகிரி குச்சி ஓடுறான், இந்த பக்கம் போகிறான் அந்த பக்கம் போகிறான், ஒரே பிரச்சனை. அந்த ஏரோஸ்டல்ஸ் 2 வாட்டி சொன்னாங்க, 3 வாட்டி சொன்னாங்க. நேரம் அந்த அம்மா தட தட தடன்னு வந்து சண்முகவேல் சாரை பார்த்து, உங்கள் கூட வர்றவங்கள நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். நடுவர் அவர்களே சிரிக்காதீங்க, நல்ல காலம் நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் இருந்தீங்க, இல்லைனா உங்ககிட்டயே வந்து எஸ்கியூஸ் மீ நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டிருப்பான். உண்மையிலேயே இன்னைய சூழ்நிலையில் உதவி செய்தால் நமக்கு வர்றது. பாவம் கண்ணு கலங்கி இறங்கினார் கீழே. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், ராமகிருஷ்ணன் சார் சொன்னார் அப்கிரேட் ஆகுமான்னு. ஆவலியா அப்படின்னாரு. சார் எவனாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு கூட பயமாக இருக்குங்க. போன மாதம் ஒரு 4 நாள் ஃபுல் தண்ணியில் இருந்தேன். நான் வீட்டில் ஃபுல் தண்ணியில் இருந்தேன், வீடு ஃபுல்லாக தண்ணிங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் போயிடுச்சு. கடவுள் பாருங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுச்சு, ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் போயிடுச்சு. கடவுள் பாருங்க, ஒரு கதவை மூணா இன்னொரு கதவை திறப்பார் தெரியுங்களா, அது உண்மைங்க. ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, அவன் போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். 1 மாதமாக சுடுசோறு சாப்பிட்டுன்னுக்கிறேன். போன வார்த்தது முன் வார்த்தது அதெல்லாம் இல்லை, டெய்லி 3 வேளை சமைக்கிறா வீட்டில். அவளுக்கு தான் இருப்பு கொள்ளலை. எங்கள் ஃப்ரிட்ஜு வாங்குங்க ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு. நான் சொன்னேன் அவசரப்படாத, இது எப்படியும் நிவாரணம் முழுசாக அறிவிக்கலை, திடீர்னு ஃப்ரிட்ஜு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, நம்ம இதுக்குள்ளே அவசரப்படும். அவசரப்படாத இது. அப்போ என்னங்க என்ன இது, இப்போ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, 3 மாதத்தில் எலெக்ஷன் வருது. விலையில்லா ஃப்ரிட்ஜு, விலையில்லா மினி மைக்ரோ ஓவன் 2 பேரில் யாராவது ஒருத்தர் சொல்லிவிடுவாங்க. யார் நம்ம ஃப்ரிட்ஜு சொல்கிறாங்களோ போட்டுடலாம் முடு. நான் இது ஏன் சொல்ல வந்தேன்னா, உண்மையிலேயே நான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறது, துபாயில் இருந்து அனுப்பி எங்கள் தமிழக மக்களுக்கு உடனடியாக உதவி செய்த உங்கள் எல்லோருக்கும் தமிழகத்தின் மக்கள் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் பார்த்தேன். ஆனால் அதில் கூட பாருங்கள் உதவி தானே. சில பேருங்க உண்மையிலே உதவ வந்தாங்க, உண்மையிலே உதவினான். ஃபேஸ்புக்கில் போட்டான், என் ஃப்ளாட்டில் இன்னும் 2 பேர் தங்கலாம், வீடு இல்லாதவங்க வாங்க சொன்னாங்க. நம்ம சகோதரி வழக்கறிஞர் ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, என் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக 2 பேர் தங்கலாம், ப்ளீஸ் கம், வீடு இல்லை தண்ணியில் இருக்கிறவங்க வாங்கன்னு போட்டாங்க. அது உதவி தான். என்னாச்சு, 3 இன்சிடென்ட் நடந்தது. என்ன, வீட்டுக்குள்ளே போய் வீட்டில் தண்ணி வந்துச்சுங்கன்னு சொல்லிக்கிறான், படுக்க வச்சுக்கிறாங்க, போகும்போது அவங்களை கட்டி போட்டு வீட்டில் கட்டெல்லாம் தூக்கி விட்டான். 3 கேஸு. பேனா கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட போய் என்ன சங்கடம் தானே.
அதுக்காக கேவலமாக மூடியை எடுத்துகிட்டு கொடுக்குறேன், அப்படியே ஓடுறான். என்கிட்ட இதுவரையும் ஒரு 20 மூடி இருக்குது. சார், அடுத்தவர்க்கு உதவி செய்தால் யோசிக்கணும். அது ஒய்ஃபாக இருந்தால் கூட யோசிக்கணும். ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் டக்குன்னு அதில் தான் நம்ம மாற்றோம். உடனே உஷாராக இருக்கணும். காலையில் ஆஃபீஸுக்கு புறப்படுறேங்க. காலையில் ஆஃபீஸுக்கு புறப்படுறேன். அன்றைக்கி சாயங்காலம் ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போனோம். என் ஒய்ஃபு கரெக்டாக பீரோவை திறந்தா உள்ளே இருக்கிற எல்லா புடவை ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து கட்டில் போட்டான். இப்படி நகரம் இல்லை, அப்படி நகரம் இல்லை. அதாவது சாயங்காலம் என்ன போட்டுக்குதுன்னு செலெக்ஷன். நல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு மாதிரி இருந்தது. அதை எடுத்து இன்றைக்கி நான் ஈவினிங் தான் போட்டுக்க போகிறேன்னு வேணான்னு சொன்னால் அதுக்காக ஒரு டிஸ்கஷன் ஓடும் 15 நிமிஷம். நான் சொன்னேன் சூப்பர் போ அப்படின்னு. வெளியில் வந்த பிறகு சொன்னேன், இங்கே பாருங்கள், ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அவங்க ட்ரெஸ்ஸு தைக்கிற டெய்லர் கடை என் ஆஃபீஸ் பக்கத்தில். சரியா? வரும்போது கொஞ்சம் டெய்லர்கிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன், இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அயன் பண்ணி எடுத்துன்னு வாங்க, ஈவினிங் இது தான் போட்டுக்கணும்னு. ஒரு ஹெல்ப்பு தானேங்க அப்படின்னா, பண்ணுறேனே. அன்றைக்கி வந்ததுங்க எனக்கு ஒரு சங்கடம் தான். அன்றைக்கின்னு பார்த்தா ஆஃபீஸ் பிஸி. பர்மிஷன் கேட்டால் எழுதி கொடுத்துட்டு போடான்றான் பர்மிஷன் ஸ்லிப்பு. நான் எழுதி கொடுப்பீங்க, ஒய்ஃப் ட்ரெஸ் ஆல்ட்ரேஷனா பர்சனல் அப்படின்னு எழுதினேன். அப்போவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வேலை தான் போகிறான்னு. ஏன்னா அவனும் அதான் எழுதி வச்சுட்டு போகிறான். அது ஒரு நல்ல வார்த்தைங்க. பர்சனல் எழுதிட்டா எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுடலாம். எழுதி கொடுத்துட்டு போகிறேன் டெய்லர் கடைக்கு. டெய்லர் என்ன நக்கலாக பார்க்குறான். தாங்க மேடம் அமிச்சாங்களா ஆல்ட்ரேஷனா அப்படின்னு. அப்புறம் கடைக்கார பையன்கிட்ட சொல்கிறான், சார் தெரியல டிவிலெலாம் வருவார், இப்போ ஆல்ட்ரேஷனுக்கு வந்துருக்காருன்னா. சிரிப்பாக பேசுவார் இவருன்னா அவன் சிரிப்பு தான் பாரு. கொஞ்சம் நேரத்தில் உட்காருங்க சார் அப்படின்னா. வெயிட் பண்ணங்க. அங்கே 10-15 படங்க இன்னொன்னுமோ ட்ரெஸ்ஸில் யாரோ போட்டுன்னு அந்த மாதிரி தைச்சா எதுவுமே நம்ம ஒய்ஃபுக்கு ஒத்துக்காது. அதெல்லாம் போட்டு சரி இங்கே தான் தைக்கிறேன்னு வீட்டுக்கு எடுத்து போயிட்டேன். சார் எடுத்து போன பிறகு அவள் சொல்கிறா, நீங்கள் டெய்லர்கிட்ட பேசுனீங்களாண்ணா? இல்லையேன்னு. ஏங்க பேசாமலே நீ தான் பேசுனேன்னு சொன்னியா காலையில்? என்ன நான் சொல்லுவேங்க, எத்து போன உங்களுக்கு எங்கே போச்சுன்னா, அதாவது அறிவுன்னு அர்த்தம். நான் சொன்னேன் எனக்கு தெரியாதுன்னு. நான் அப்புறம் சொன்னேன், இந்த பார் டெய்லர் கடையை பக்கத்துலேயே பாரு, அவ்வளோ தூரத்தில் பார்க்குறேன். இல்லை நீயே போ. நானே போனால் 300 ரூபா ஆகுமேனா. சரி பக்கத்துலேயே பாரு. என்ன பக்கத்துலேயே? நீங்கள் முடி வெட்ட போகிறீங்களா அந்த கடை மாதிரியானா?